ஆடி மாதம் 3வது நாள் நைட்டே வந்துட்டு நம்ம கிச்சனில் பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம விலக்கி வச்சுட்டு கிச்சன் அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா காலையிலே நம்மளுக்கு டே எந்திரிக்கும் போதே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்று நான் சமைச்ச சாம்பார் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு, மற்றபடி பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுப்படியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசலில் வந்துட்டு தாமரைப்பூ கோலம் வந்துட்டு போட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு உகந்த மாதிரி ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று பார்த்திங்கன்னா சரியான மழை எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாமே அப்படியே சதசதன்னு இருந்துச்சு. சரி அப்படி இருந்தாலும் வாசலில் கோலம் போட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டாது. நான் வியர் பண்ணியிருக்க சாரீ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். நான் கடையோட டீட்டெயில்ஸ்லாம் நான் தரேன். எங்கே வாங்குகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே வெளியே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. சவுண்டு கேட்டுச்சு, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை வந்துடுவாங்க. குறிப்பாக வந்துட்டு நான் விளக்கேற்றும் போது மட்டும் வாசலை வந்து நின்றுவாங்க. அடுத்தது கோயிலுக்கு தான் கிளம்பிட்டேன். காலையிலேயே வந்துட்டு கோயிலுக்கு போனோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி நாளே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். 2வது சாமி வந்துட்டு நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவரை போய் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் காமிச்சிருக்க பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சேக்காடு ஸ்ரீதேவி பூதேவி கரிவரதராஜ பெருமாள் கோயில் தான் நான் காமிச்சிருக்கேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில். திருப்பதியில் கூட நம்ம பார்த்தோம்னா உடனே நம்மளை அமுச்சு விட்ருவாங்க. இங்கே வந்துட்டு நல்லா நம்ம தரிசனம் கொடுப்பார் நம்மளுக்கு பெருமாள். அவ்வளோ நம்ம திருப்தியாக இருக்கும். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாமல் இந்த பெருமாள் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு போங்க. நீங்களே அதுக்கப்புறம் ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். நிச்சயமாகவே என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பரபரப்பாக நம்ம ஓடுகின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்துட்டு சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டு போகிறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். கடவுளோட அருள் வந்துட்டு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.